சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ என்னடானா படத்தில் ஒரு விஷயம் ஒன்று பேசணுன்றதுக்காக நான் அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு, நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி விஜய் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவருக்கு ஏதாவது போட்டியாக வரணுமா? இல்லை சார் அவருக்கு போட்டியெல்லாம் நான்லாம் வர முடியுமா சார்? இல்லை அவரை பற்றி பேசினாதான் அப்படிலாம் கிடையாது சார். அதெல்லாம் இல்லை, ஏன்னா இப்போ ஆல்ரெடி அவரை பற்றி பேசியே நிறைய பேர் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி சார். நான் ஆல்ரெடி பெரிய ஆள் தான் சார். 6 அடி 3 சென்டிமீட்டர் இருக்கேன் சார். 106 கிலோ இருக்கேன் சார். நான் ஆல்ரெடி அவரோட வெயிட்டு, அவரோட ஹைட்டு சார். அதாவது அவர் மிகச்சிறந்த நடிகர், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 92லேருந்து இன்னைய வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு உச்ச நட்சத்திரம். அப்படிலாம் கிடையாது. எனக்கு உள்ள வருத்தம், எங்களுக்குள்ள வருத்தம் என்னன்னா, அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்தூரபாண்டி படத்தில். அதாவது 100வது படம் கேப்டன் பிரபாகரன், அவருடைய 101 102வது படமோ செந்தூரபாண்டி. செந்தூரபாண்டியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டியெல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார். எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஏக்கம் என்னன்னா, தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கலே அப்படிங்கிற வருத்தம் தான் எங்களுக்கெல்லாம். எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது. கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா நீ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தூரபாண்டியில் கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பார், விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார். அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோவுக்குமே வராது. 100 படத்துக்கு மேலே அவர் நடித்து 100வது படம் சூப்பர் ஹிட்டு கேப்டன் பிரபாகரன். அடுத்த படத்தில் வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ எங்களுக்கு வந்து விஜய் சார் அது ஒரு சின்ன வருத்தம் தான். இப்போ எங்கள் அந்நியார் கூட வந்து எங்கள் விஜய் சாரை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டு நேரடியாகவே அட்வைஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல, கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர, மற்றபடி விஜய் சாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர். அது நேற்று கூட நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்களே, ஏர்போர்ட்டில் துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல. நீங்கள் இதை நான் உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும். எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா? இல்லை, கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு, அவரெல்லாம் இப்படி தான் வந்து கத்திய துப்பாக்கிலாம் எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க கூட போனவங்க. இல்லை வேறு தலைவர்கள், அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ, டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ, இல்லை வேறு தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா? நம்ம இப்போ தானே நேரடியாக பார்க்குறோம். அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எப்போதுமே கேப்டன் வழியில் வந்தவங்க. வெட்டு 1 துண்டு 2 உண்மையாக பேசுவோம், ஸ்ட்ராங்காக பேசுவோம். கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க, உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். நாங்கள் அதைத்தான் வந்து நாங்கள் இது வந்து சொல்கிறோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க. இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய உழைப்பு, எத்தனை ஃபேன்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 ஸ்டேட்டில் எவ்வளோ ஃபேன்ஸ் அவர் வச்சுட்டு இருக்கிறார். நான் போய் அவருக்கு போட்டியாக சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். ஏன்னா நானும் அவர் கூட ஒரு 7 படம் நடிச்சிருக்கிறேன். ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்குது. பட் எங்களுக்கு வருத்தம் அதுதான், கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தவிர வேறு எதுவுமே கிடையாது. சார் ரொம்ப சார் மனைவி அனுமதி இதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி சொன்னீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து பெண் குழந்தைய வந்து ரொம்ப வந்து கொஞ்சுறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல அப்பா, நல்ல தாத்தா, நல்ல கணவர். இப்போ வந்து உங்களுக்கு படம் வந்து நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆகிட்டீங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இது எல்லாருக்கும் இந்த இளம் வயதில் தாத்தா அப்படிங்கிறது கிடைக்காது. அது இறைவன் கொடுத்த வரம் எனக்கு. இப்போ என் மனைவியும் சரி, என் மகளும் சரி, என் பேரனோட நான் செலவழிக்கிற நேரம் ஒவ்வொன்றுமே பொன்னான நேரம்தான். அதே மாதிரி சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறவன், கலையை ரொம்ப நேசிக்கிறவன், மேடைக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குறவன். சில மேடைகளில் தான் வந்து நம்ம சும்மா ஜாலியாக பேசுவோம். அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி உண்மையில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. பின்னாடி துப்பி போட்டிருக்காருல்ல அண்ணன் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமானு நிறைய மேடைகள் நான் எதிர்பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒட்டுமொத்த பத்திரிகை அண்ணனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. சார், இந்த கேள்வி வந்து டைரக்டர் ரோபோ சார், உங்கள் 2 பேருக்குமே. ஆக்சுவலாக ரோபோ வந்து கமல் அவருடைய சிஷ்யன் பக்தன் அப்படிலாம் சொன்னாங்க. கமல் சார் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு சவாலாக இருக்கிற நடிகர்களை படத்தில் போட்டு அவங்களோட வேலை பார்ப்பார். அதில் அவரும் ஒரு
இதை காமிப்பார். கூட நடிக்கிறவங்களும் பெரிய லெவலில் நடித்து கொடுப்பாங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இமான் நச்சி, மீசை ராஜேந்திரன், ரமேஷ் வைத்தியா சார், கஞ்சா கருப்பு எல்லாருமே, மோகன் வைத்தியா சார், கஞ்சா கருப்பு எல்லாருமே ஒரு பிரமாதமான நடிகர்கள். இந்த நட்சத்திர தேர்வில் ஏன்னா நீங்கள் வந்து ஹீரோவே யாரை போடலான்னு அவர்கிட்ட கேட்டதாக சொன்னார் இங்கே பேசுகிறப்போ. ரோபோ சாரோட பங்கு இருந்ததா, ஏன்னா அந்த மாதிரி சவாலாக நடிக்கணுங்கிறதுக்காக, இல்லை நீங்கள் மட்டுமா நட்சத்திர தேர்வு? ஏன்னா இந்த அக்கா கேரக்டர் கூட அவங்கள பார்த்துருக்குறோம், ஆனால் ரொம்ப ஃபெமிலியராக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சீரியல் அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் இதில் வந்து அவங்களெல்லாம் போட்டிருக்கிறப்ப தான் அவங்க இங்கே உட்காந்துருக்கப்ப பல அபிநயங்கள் பிடிக்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது அவருடைய பங்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் காஸ்டிங் எல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ரொம்ப அவர் இது பண்ணலை. நான் இது இப்போ ஒரு வச்சுக்கலாம், ரமேஷ் கண்ணா சார் இந்த கேரக்டர் பண்ணட்டும், இது இமான் அண்ணாச்சி பண்ணட்டும், இது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ரைட், ஓகே சார், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி செட்லேயும் அந்த இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. யாரையும் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கல, யாரையும் இது பண்ணலை. அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஈகோவும் அதெல்லாம் இல்லை. எல்லாரும் அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய கதாபாத்திரமாகவே தான் இருந்தாங்க. அதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவ்வளோ நல்ல நடிகர், ஆனால் வந்து சீரியலுக்கு போயிட்டாரு. இல்லை, அது அது வந்து அது அவருடைய சிச்சுவேஷன் நினைக்கிறேன். உண்மையிலே நீங்கள் பாருங்கள், கோவை பாபுக்கு இந்த படத்தில் நான் வந்து கோவை பாபுக்கு ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. அவரும் மிப்பு சாமின்னு அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரசிப்பீங்க. அது அந்த ட்ராக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணாச்சி, உங்களுக்கு நேற்று வந்து சிம்பு சார் ஒரு வார்த்தை சொன்னார், தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் குறைவாயிட்டாங்க, அதனால் வந்து திருப்பி வந்து காமெடி நடிகர்லாம் புதுசாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் அவர் கூட நடிக்கலைங்கிறத அவர் சொல்லியிருப்பாரோ? அவர் கூட இல்லை, இப்போ என்னென்னா சந்தானம் வந்து ஹீரோ ஆகிட்டாரு. ஆமாம், இப்போ திரும்பவும் காமெடினா மறுபடியும் வராரு. அது மாதிரி காமெடியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட முடியாது. நிறைய பரவி கிடக்கிறாங்க. ஆமாம், அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளும் நேரங்களும் வரல அப்படிங்கிறது தான். அதானே, காமெடியர்கள்லாம் வந்து ஹீரோவுக்கு மாறிட்டாங்க, அதுக்கப்புறம் காமெடியாக வரமாட்டுறாங்க, கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாரு. அது ஒருவேளை சந்தானம் சாரை மனசில் வச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா காமெடி குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி. அது யாரை மனசில் வச்சு சொன்னார்ன்றது அவருக்கே வெளிச்சம். என்ன, ஆனால் காமெடியில் பாருங்களேன், மேடையில் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லாருமே காமெடிகள் நினைப்போம். அதனால் வாய்ப்புகள் கொடுங்க. இப்போ நீங்கள் அண்ணன் சொன்னார்ல, கோவை பாபுலாம் அருமையான திறமையான ஆள். ஆனால் அதற்கான அந்த நேரம், காலம், வாய்ப்புகள், அந்த சினிமான்றது அதிர்ஷ்டத்துக்கு தானே வரும். அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது நிறைய இன்னும் காமெடி நடிகர்கள் கேரளாவை போலவே தமிழ்லேயும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு ஹீரோயின்லாம் வரது கிடையாது, தொடர்ச்சியாக வந்து காமெடி நடிகர்களும் வரது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரொடியூசர்லாம் வந்து இங்கே மேடையிலே வந்து யாரும் வரது கிடையாது சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு காமெடி நடிகராக? படத்தோட ஒரு விளம்பரத்துக்கு தானே நினைக்கிறேன் நான். அதெல்லாம் படத்தோட விளம்பரத்துக்காக தான் நினைக்கிறேன். இப்போ நான் தான் இப்போ நம்ம அண்ணன் போகும்போது கூட சொல்லி அனுப்பினேன், ராஜேந்திரன் போகும்போது கூட ஏதாவது ஒன்று போட்டு விடுங்கண்ணே, படத்தை பற்றி சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனால் அண்ணன் போட்டிருக்காப்புல 2 3 பஞ்சு, அது எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியல. அதனால் அதுவெல்லாம் சும்மா விளம்பரத்துக்காக தான். மற்றபடி இப்போ எங்களுக்கு பிடித்த இயக்குனர் வந்து அவர் எல்வின், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த நடிகர். நான் கம்மியாக தான் கேட்டேன், நான் 7 கேட்கல, நான் 4 தான் கேட்டேன். எல்லா மேடைக்கும் வந்துக்கிட்டு தானே இருக்கேன். டேரக்டர் சார், நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இந்த இப்போ வந்து படம் 9ஆம் தேதி 11 படம் ரிலீஸ் ஆகுது. இது எப்படி இந்த சவாலை நீங்கள் இதை எதிர்கொள்ள போகிறீங்க? ஒரு நல்ல படம் 11 படத்துக்கு நடுப்புற வரும்போது எப்படி அது சமாளிக்கிறீங்க? தேட்டர் கிடைச்சிருக்கா? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது சவால் தான். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா எல்லோரும் சம்மர் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ லீவு நாளுன்னும் போது எல்லோரும் அந்த டைம் வரதான் செய்வாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. நிச்சயமாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது, மக்களை ரசிக்க வைக்கிறோம், சிரிக்க வைக்கிறோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வாரமாச்சும் நீங்கள் ஃபுல் பண்ணி தான் பண்ணணும் வாங்க ப்ரொடியூசர்ஸ், அதுமாரி ஏதாச்சும்? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சார், நான் 22 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். 2020 தான் நடிக்க ஆரம்பித்தேன். சைரனில் ஜெயம் ரவி கூட நடிச்சிருக்கேன். ஸோ 150 படத்துக்கு மேலே டப்பிங் பண்ணியிருக்கேன்.